வெல்த் ரெண்டுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, செக்ஸுவல் அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை. இந்த செக்ஸை பற்றி பேசினா ஏதோ ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஏதோ தப்பான டாக்டர், ஏதோ பாலியல் டாக்டர் அப்படின்னு பல பேரை குறை சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இந்தியாவில் 1700 குருகுல முறைகள் இருந்துச்சு. அத்தனையிலும் பாலிய கல்வி. இப்போ நாங்கள் சாந்திபனி ஆசிரமம் போயிட்டு வந்தோம். உஜ்ஜயினியில் கிருஷ்ணர் படித்த ஆசிரமம். அங்கே வந்து 64 கலையில் முதன்மை கலவையாக தந்திரா கலை என்ற ஒரு கலையை வைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி துரோணர் வந்து சொல்லிக் கொடுத்த சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்து வெறும் வில்வத்தை மட்டும் சொல்லித் தரல, 64 காயக்கலையில் தாந்திரிக்கலை என்று சொல்லக்கூடிய இந்த பாலியல் கல்வியை ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஆகவே இதை பற்றி பேசும் மனிதர்களை வந்து நாம் ஒரு மாதிரி பார்க்காம நல்ல அவேர்னஸோடு கேட்டு, செக்ஸுவல் அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு கவுன்சிலிங் பண்ணாக்க ஒரு 6 பேருக்கு எரெக்டல் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஆண்குறி எரெக்டல் ஆகலை, எழுச்சியின்மை அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இஜாக்குலேஷன் அப்படிங்கிறது, விந்து முதல் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அந்த காலத்தில் தேவர்களும் அரசர்களும் ராஜாக்களும் மன்னர்களும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு பெரும் அதிர்ஷ்ட குழந்தைகளும் வீரியமிக்க குழந்தைகளை பெற்றெடுத்த காலகட்டம் போய் இன்னைக்கு வந்து குழந்தை பெற்றெடுப்பதுங்கிறது பெரிய சிக்கலாக போயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நண்பர்களே, நம்ம தான் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பி ஒரு 38 வயசில் ஒரு இளைஞர் வந்திருந்தார். வந்துட்டு, மாஸ்டர் நான் வந்து சில யோகா பயிற்சிலாம் பண்ணுறேன், நான் சில வந்து பிராணாயாமம்லாம் பண்ணுறேன், நான் காமத்தெல்லாம் கடந்துட்டேன், 32 வயசுல எனக்கு 2 பொண்ணு பிறந்துச்சு, 6 வருஷமாக நான் வந்து செக்ஸ்லேயே ஈடுபடல, நான் ரொம்ப இதாக இருக்கேன் அப்படின்னாரு. அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு 400 சுகர் இருக்கு பாருங்க, எனக்கு பாதிப்பில்லை, தொண்டை வறண்டு போல, வந்து கை காலெல்லாம் நல்லா பலமாக இருக்குது, எனக்கு சுகர்னால எந்த பாதிப்பும் ஏற்படல மாஸ்டர் அப்படின்னு நாடி பார்த்துட்டு சில நாடிகள் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பேச்சு வழக்கில் சொல்கிறது, ஆண்குறி எப்படிங்க வந்து அதெல்லாம் நல்லபடியாக செயல்பட்டு இருக்கா, ஒன்றும் இதை வந்து பேசணும், இது அப்பா அம்மாக்கள் குருக்கள் சொல்லி தரணும், இல்லை டாக்டரை பார்க்கணும். அதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு அது ஆண்குறி முகனையில் கொஞ்சம் வெடிப்பாக இருக்குது, கொஞ்சம் அதில் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அட பாவி, இதை நீ வந்து 400 இருக்குன்னு இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க, சர்க்கரையில் பாதித்து விட்டது, ஆண்குறியை அஃபெக்ட் பண்ணிடுச்சு, இது கூட தெரியலாமல் 40 வயசுக்கு மேலே இந்த எழுச்சியின்மையை பற்றி நம்ம பெரிய அக்கறை செலுத்தாமல், எரெக்டலை பற்றி அக்கறை செலுத்தாமல், நம்ம ஏதோ ஓட்டத்தில் வாழ்க்கை கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கனால தெரியல. இந்த 400 இருக்கிற சுகரை 100 குறைச்சி, அதுக்கப்புறம் தாம்பத்தியம் இப்போ நம்ம இலை தந்திரான்னு உயர்நிலை தந்திரா வந்து நான் சொல்கிற 52 ஸ்டேஜ் வச்சு இப்போ ஞான நிலையை எட்டி விட்டார். இது ஒன்று பலருக்கு இந்த தாம்பத்தியத்தை பற்றி விழிப்புணர்வு என்பது இல்லை. 40 வயசுக்கு மேலே இது தேவையில்லை, 35 வயசுக்கு மேலே தேவையில்லை, இது வெறும் குழந்தை பிறக்கக்கூடிய போகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மட்டும் பயன்படுத்துகிறாரு. அப்படியே இல்லை, இது ஞானக்கலை, இது வந்து பேரின்ப கலை. நம்முடைய 99% ஞானிகள் என்லைட்மெண்ட் அடைஞ்சது இந்த தந்திரா கலை தான். தாந்திரிக் அவேர்னஸ் என்று கூடிய செக்ஸ் அவேர்னஸும் சேர்த்து தெரிவித்துக் கொள்ளுங்கள்.